சார் போன மேடையில் அவங்கள கடவுளாக பார்த்து காலில் விழுந்தாரு கூல் சுரேஷ். இந்த படத்தில் இருக்கிறாரா? காணும். இல்லை, இந்த படத்தில் இல்லை. கடவுளை கொஞ்சம் அவருக்கு தரிசனத்தை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கோம். அவரும் வந்து படத்தை ரிவ்யூ கொடுப்பாரு சார். சார் இங்கே சொல்லுங்க. ஒரு பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா படம் போட்டு 1 மணி நேரம் கழித்து வர்றாங்க, ஓசி டிக்கெட்டில் வராங்கன்னு சொல்கிறீங்க, அதை யாரை சொல்கிறீங்க? இல்லை, இப்போது நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் வந்துட்டு இஷ்யூ பண்ணுறாங்க, ஏதோ ஒரு டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க, இல்லை ஃபேன் ஷோ போடுறாங்க, ஏதோ ஒன்று பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் கும்பலில் சில பேர் வராங்க, வந்துட்டு அவங்கெல்லாம் சில விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. அது வந்துட்டு நாளைக்கு பார்த்தீங்கன்னா வைரல் ஆகுது. அது நிறைய என்ன சொல்கிறது, ரிவ்யூஸ் ஷோஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இப்போ இதை வந்துட்டு வைரலாக நிறைய பேர் பேசுகிறாங்க, கமெண்ட்ஸில் சொல்கிறாங்க, இவன் ஓசி டிக்கெட்டில் வந்தவன்பா, இவன் பார் லேட் அண்ட் டாச், இதெல்லாம் வந்து கமெண்ட்ஸில் வர்றது. அது எல்லாத்தையும் எடுத்து தான் அந்த லிரிக்கெல்லாம் கெளுத்தி எழுதுனது. ஸோ எழுதும்போது எனக்கு நல்லா இருந்துச்சு, நாங்கள் கேட்டோம், இதெல்லாம் லைவில் இருக்குன்னா சரி ஓகே பண்ணிட்டோம். நீங்கள் இந்த படத்தில் எப்படி ஓசி டிக்கெட் வாங்கி படம் பார்க்குறீங்களா இல்லை தேட்டரில் போய் வாங்கி படம் பார்க்குறீங்களா? நான் கொஞ்சம் ஓசி டிக்கெட் தான், ஏன்னா ரிவ்யூ பண்ணுறோம் இல்லைங்களா, அப்போ ரிவ்யூ பண்ணும்போது எங்களுக்கு ஒரு ஷோ போடுவாங்க, அப்போ போவோம். அதனால தான் என்ன வச்சு அதை கலாச்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் சந்தானே, இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக உங்கள் நட்பு சைடில் வந்து இழப்புகள், 2 இழப்புகள், சேஷன்னா இன்னொன்று ஆண்டனி. ஸோ இந்த படத்தில் சேஷ் இருந்தால் எப்படி இருந்திருக்கும்? ஏன்னா இப்போ இல்லை. ஸோ ஒருவேளை சேஷுக்கான ஏதாவது சீக்வன்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்களா? அது இல்லாமல் டிடின்ற இதுக்கு வழக்கம் போயிட்டுருக்கு. இல்லை இருக்குது, அதாவது வந்து எங்கள் டீம் எல்லாருக்குமே தான் நாங்கள் எழுதுவோம், அதில் இருந்துச்சு. ஆனால் பட்டு காலத்தின் இது அவர் இல்லை. பட் எல்லாருக்குமே எங்கள் டீமில் எல்லாருமே வச்சு தான் எழுதுவோம். அந்த நான் இப்போது கம்ஃபர்ட் ஜோனுன்னு ஒரு சில ஹீரோஸ் இருக்காங்க, அதே டேரக்டர் அதே டீமோட. இந்த ஹீரோஸ்க்கு வந்துன்னா உங்களோட டீம் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு இதே மாதிரி ஃபஸ்ட்டு பார்ட் 1, இப்போ 2, இதுக்கு அப்புறம் 3 பண்ண போகிறேன்னு சொன்னீங்க. ஸோ இதை தாண்டி நீங்கள் சந்தானமாக ஒரு ஆக்டராக, இப்போவும் ஆக்டராக இதை தாண்டி ஒரு லெவலுக்கு வர வாய்ப்பு இருக்கா? இல்லை இப்போ என்னென்னா படம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாதிரிலாம் ஒரு படம் பண்ணோம் டக்குன்னு இன்னொரு கதை அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி ஓப்பன் மீடியாவாக போச்சு. ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்தோடனே ஹாலிவுட் படத்துலேருந்து எல்லா படங்களுமே ஆடியன்ஸ் எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. ஸோ ஒரு டைரக்டரோட ட்ராவல் பண்ணி ஒன்று சிங்க் ஆகி ஒன்று வந்து செட் ஆகிறதுக்கு மினிமம் ஒரு 2-3 படம் ஆகுது. அதனால தான் டக்கு மாற்றி போக முடியல. ஏன்னா என்னுடைய சிங்க் அவருக்கு தெரியணும், அவருடைய சிங்க் எனக்கு தெரியணும். அதுக்காக தான் அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறமே தவிர மற்றபடி. சந்தனம் சார் இங்கே தான் திருப்பி ரைட் ஹியர். உங்களுடைய நட்பு வந்து சிம்புவோட வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அண்ட் அவர் வந்து ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுருக்காரு உங்ககிட்ட, நீங்கள் மறுபடியும் காமெடியனாகவும் படம் வந்து நடிக்கணும் அப்படின்ட்டு. அந்த ரிக்வெஸ்ட்டை எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? இனிமேல் சந்தானம் காமெடியானவும் அடிக்கடி படத்தில் பார்க்க முடியுமா? ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது, அந்த ஃபேன் பேஸ் நீங்கள் மறுபடியும் காமெடியன் ரோல்ஸும் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க. இல்லை, அதுதான் இப்போ காமெடி ரோல்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த சந்தானத்தை பார்க்க முடியாது. நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு சந்தானம் இருக்காது. ஏன்னா அது இப்போவே ஆடியன்ஸு டிவியில் நிறைய ஷோஸில் நிறைய ஆதித்யா சேனல் சிரிப்பெல்லாம் பார்த்துட்டாங்க, நீங்களும் யூடியூப்பில் நிறைய பார்த்துருக்கீங்க. ஸோ புதுசாக ஒன்று பண்ணணும், அது எப்படி டிசைன் பண்ணி பண்ணணுன்றதை நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அண்டு எல்லா படத்துலையும் என்னால் பண்ணுவேனான்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி கமிட் ஆகி ஹீரோவாக பண்ணக்கூடிய அட்வான்ஸ் கொடுத்து ஒரு 3-4 பேர் ஆல்ரெடி வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஸோ அதுவும் நான் பண்ணணும். இப்போ அதுவே நான் ஒரு படத்தை திருப்பியும் அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டு தான் எஸ்டிஆருக்காக அதை பண்ணுறேன். அவருக்கு அதை என்ன மாதிரி பண்ண முடியுன்றதை நான் இப்போ டிசைன் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஆர்யாவோட ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. நான் வடக்குப்பட்டி ராமசாமிலே சொன்னேன் ஆர்யாவோட நான் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த கமிட்மெண்ட்டும் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கும் பேசிகிட்டு இருந்தோம். பட் இவன் எப்போ பண்ணுவான்னு தெரியல. இவங்கிட்ட அப்படின்னா ஆர்யா கியூபுக்கே 1 வீக் ஆச்சு தான் அனுப்புனா அப்படின்னு சொன்னேன். ஸோ ஆனந்தம் ஒரு லைன் ஒன்று எழுதியிருக்கான் எங்கள் 2 பேரை வச்சு. அதில் ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணலான் இருக்கோம். ஸோ பண்ணுவேன் கண்டிப்பாக. ஆனால் நிறைய பண்ணுவேனான்னு தெரியாது, பழசை பண்ண மாட்டேன் நிச்சயமாக. ஆனால் இந்த கொஸ்டினோட தொடர்ச்சி தான் இது. சிம்பு சார் சொன்னார், தமிழ் சினிமாவில் காமெடி நடிகர்கள் குறைஞ்சிட்டாங்க, காமெடியும் கம்மியாகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அவர் சொன்னதுக்கு என்ன வந்து பார்க்குறீங்க, நான் எப்படி சொல்ல? இல்லை, ஏன்னா அவர் உங்களுக்கு தான் சொன்னார், நீங்களாம் வந்து ஆக்டர் ஆகி போயிட்டீங்க, ஹீரோ ஆகி போயிட்டீங்க, ஸோ வந்து தமிழ் சினிமாவில் காமெடி கம்மியாகிடுச்சுன்னு சொன்னார். இல்லை, என்கிட்ட அவர் பர்சனலாக சொல்ல பப்ளிக்காக எல்லார்கிட்டையும் சொன்னார். அப்போ நீங்கள் நடிக்க வாங்கன்னு கூப்பிட்டா நான் அதுக்கு எஸ்ன்னு சொன்னேன். அதை நான் எப்படி சொல்ல முடியும்? ஆரியா சார், சார்பட்டா பயங்கர ஹிட்டு, பிளாக் பஸ்டர், செகண்டும் வரப்போகுதுன்றாங்க. அதில் நீங்கள் இருக்கீங்களா? இல்லை அடுத்த படத்துக்கு ப்ரொடியூசராக காலத்தில் இறங்க போகிறீங்களா சந்தானம் சார் வச்சு? இல்லை, இப்போ சார்பட்டா வந்து ஆகஸ்ட்லேருந்து ஷூட்டிங், இப்போ பார்ட் 2. இப்போ வந்து வேட்டுவம் ரஞ்சித் சார் அந்த படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக அது ஆகஸ்ட்லேருந்து பார்ட் 2 ஸ்டார்ட் பண்ணுறோம். சார் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் சந்தானம் சார் நீங்கள் சொன்ன மாதிரி கேட்க ஆரம்பிச்சாரா, இல்லை அவர் சொல்கிறது நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிங்களா? ஏன்னா பாட்லேயே சொல்லியிருப்பாரு. இந்த படம் பொறுத்த வரைக்கும் என்ன, ப்ரொடியூசர்னு பேர் தான், பண்ணதெல்லாம் இவர் தான். ஏன்னா அதை நான் சொன்னல, ஃபஸ்ட் டே ஷூட்டிங் போய் அந்த செலவு லிஸ்ட் எடுத்து பார்த்தேன்,
டேய் உண்மையான கப்பலில் ஷூட் பண்ணாலும் இவ்வளோ செலவாகுதுடா அப்படின்னு சொன்னேன். பட் நான் அதாவது சொன்ன மாதிரி இந்த படம் அப்படி எடுத்திருந்தா தான், இப்போ நீங்கள் அந்த குவாலிட்டியாக எடுத்திருந்தா தான் அது அதோட அவுட்புட்டு அது தேவைப்படுது. பட் அது வந்து எவ்வளோ பெஸ்ட்டாக, எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து எவ்வளோ கம்மியாக நம்ம பண்ண முடியுமோ, அது வந்து கம்மின்னா வேஸ்டேஜ் இல்லாமல் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் டீமை வச்சு அது மேக்ஸிமம் வேஸ்டேஜ் கட் பண்ணி அது பெஸ்ட்டாக பண்ண முடிய அளவுக்கு பண்ணியிருக்கோம். பட் எதுவுமே நான் கண்ட்ரோல் பண்ணது, நான் ஒன்று தான் அவர்கிட்ட சொன்னேன், எது தேவையோ பண்ணு, கண்டிப்பாக பண்ணாமல் இருக்காத. ஸோ அப்படி தான் இது பண்ணது. பட் ஃபுல்லாக பண்ணது அவர் தான். சந்தானம் சார், நீங்கள் காமெடி வெளிப்படத்தில் பண்ண மாட்டேன் அப்படின்னீங்க. சிம்புவோட நட்புக்காக இப்போ காமெடி போடுவீங்க. அதுமாரி பழைய ப்ரெஸ் மீட்டில் சொன்னீங்க நான் வந்து அரசியல் பக்கமே போக மாட்டேன் அப்படின்னு. இப்போ அவங்க நண்பர் உதயநிதி சார் வந்து பார்த்தாவா எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு அடுத்த மே மாதம் கூப்பிட்டாருன்னா சிம்பு மாதிரி அந்த கொள்கையை மாற்றி ஏதாவது பிரச்சாரத்துக்காவது போகிறதுக்கு ஐடியா இருக்கா? சரி, அரசியலை பொறுத்த வரைக்கும் சார், யார் கூப்பிட்டாலும் யார் இது பண்ணாலுமே ஒரு விஷயம் தான் நான் வந்து தெளிவாக சொல்கிறது என்னென்னா, நீங்கள் உழைச்சா உங்களுக்கு சாப்பாடு, நான் உழைச்சா எனக்கு சாப்பாடு, இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. பட் நட்பு ரீதியாக சில விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் பண்ண முடியும், இதெல்லாம் பண்ண முடியாது. இப்போ நான் சிம்பு சார் எஸ்டிஆரில் என்ன கூப்பிட்டாலும் இப்போ அவர் வந்து சந்தானத்துக்கு கம்ஃபர்டபுளாக என்ன காமெடி பண்ண முடியும், அவருக்கு என்ன செய்ய முடியும் கேரக்டரா அப்படின்ற அந்த ஃப்ரீடம் எனக்கு கொடுத்துருக்காரு. அதையே அதையே பண்ணணும் அப்படின்னு அவர் எனக்கு ஃபோர்ஸ் பண்ணல, இல்லை அந்த மாதிரி ஒன்று சொல்லலை. அது மாதிரி உதய் சார் கூப்பிட்டாலும் அதுக்குன்னு சில எனக்கு இந்த கம்ஃபர்டபுள் ஓகே, இதை நான் பண்ண முடியும், நான் வந்து சொல்ல முடியும், இதெல்லாம் எனக்கு ஓகேனா நான் நிச்சயமாக போய் பண்ணுவேன். சார் சந்தானம் சார், அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நடித்த படம், சூரி நடித்த படம், யோகி பாபு நடித்த படம், உங்களுக்குள்ளாரே ஒரு போட்டி வந்துடுச்சு. அது எப்படி பார்க்க? ஏன் மற்ற இன்னொருத்தர் விட்டுட்டிங்களே, டாம் க்ரூஸு, மிஷன் இம்பாசிபிள், அவரையும் சேர்த்துக்குங்க. ஏன் அவர் ஹாலிவுட்டுங்களை விட்டுட்டீங்க? அப்புறம் ஃபைனல் டெஸ்டினேஷன், அந்த ஹீரோ பேர் என்ன, ஹீரோயின் பேர் என்ன, பேர் தெரியல, அவங்கள சேர்த்துங்க. 5 பேர். நான் தமிழ்நாட்டை விட்டு தான், அதனால் தெரியல. ஸோ அதனால் எல்லோரையும் சேர்த்துங்க. மொத்தமாக எல்லோரும் காம்படிஷன்னால எத்தனை படம் வந்தாலும் ஓடும் சார், நல்லா இருந்துச்சுன்னா. சார் ஆர்யா சார், நீங்கள் இதில் ப்ரொடியூசராக மட்டும் ரோல் பண்ணுறீங்களா, இல்லை ஏதாவது ஒரு சின்ன கேமியோ ரோல்? இல்லை சார் ஒன்லி ப்ரொடியூசர் ரோல் மட்டும்தான். ஆனால் சந்தானண்ணே, என்னதான் படம் கஷ்டப்பட்டு எடுத்தாலும் ரிவ்யூவர் வந்துட்டு முதல் நாளே கிளியும் கிழிச்சு தொங்க விடுவாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுக்கிறோம் எல்லாருமே. ஸோ ஏதாவது மிஸ்டேக் வரும். இல்லை, அதை பார்க்கறத விட உங்கள் 2 பேர் தான் நான் பார்க்குறேன். மாற்றி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுன்ட்டு இந்த இன்னிக்கேள்வி இப்போ இந்த இன்னிக்கேள்வி 2 பேர் பண்ணுறத நான் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி, அப்படிலாம் கிடையாது. நல்ல படம் வந்தால் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இப்போ இவர் ப்ளூ சட்டை மாறனே பார்த்தீங்கன்னா எல்லா படத்தையும் அவர் கழுவி ஊற்றுறது இல்லை, நல்ல படத்தை நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாரு அவர். இந்த மாதிரி எல்லாம் நிறைய ரிவ்யூஸ் வந்து நல்லா இருக்கிற படத்தை நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் இது நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறாங்க, அவ்வளோதான். தப்பு இருந்துச்சுன்னா நாங்கள் பார்த்துட்டு இது தப்பாக இருந்தால் உண்மையிலேயே நாங்கள் திருத்திக்க பார்ப்போம். தப்பு இல்லைன்னா அவர் அவர் ஏதோ சொல்கிறான்னு சொல்லிட்டு போவோம், அவ்வளோதான். ஆனந்த் சார், தொடர்ந்து சந்தான சாருக்கே ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க செகண்டு. அடுத்ததும் சந்தான சாருக்கே தான் லைன் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து வெளியே வரதுக்கான வாய்ப்பு இருக்குமா? வேறு ஹீரோக்களுக்கு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்? இல்லை, கண்டிப்பாக பண்ணணும். அப்படி தான், அதுதான் ஃபஸ்ட்டு ஆர்யா சார் வச்சு ஒரு ரிஹர்சல் பார்க்கலான்னு. இல்லை, ஆர்யா சாருக்கு சொன்னாங்க முன்னாடியே, லைன் இருந்தால் சொல்லு, ரெடி பண்ணி சொல்லு அப்படின்னாங்க. ஸோ கண்டிப்பாக இது முடிஞ்சோன்னே அடுத்து சாருக்கு தான். சந்தானம் சார், இந்த படத்தில் கஸ்தூரிக்கு வந்து நீங்கள் பையனாக நடிக்கீங்க, அவங்க அம்மாவாக நடிக்காங்கன்னு ஒரே பேச்சாக இருக்குது. அது எப்படி யோசிச்சு பார்த்தீங்க? கஸ்தூரி அம்மாவா? செட்டில் நீங்கள் அம்மா அப்படின்னு கூப்பிடும்போது அவங்க ஃபீலிங் எப்படி இருந்தது? கஸ்தூரி மேடம் சார் கேட்க சொன்னாரா? நான் கேட்டால் வந்து ஏதாவது சொல்கிறாங்க, நீ கேளு. இல்லை, அதான் நீங்கள் இது படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா வந்துட்டு அவங்களுடைய என்ன சொல்கிறது, அவங்கள வந்து அம்மாவாக கூப்பிட்டு அவங்கள வந்து பண்ண வைக்கணுன்றது எங்களுடைய வந்துட்டு மோட்டிவேஷனே கிடையாது. ஏன்னா இப்போ எனக்கு ஒரு அம்மானா அவங்களுக்கு ஒரு ஏஜ் குரூப் இருக்குது, அதை கூப்பிட்டு தான் பண்ணுவோம். பட் இது ஒரு ரீசன் இருக்குது கதையில் அப்படின்றது தான் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அதனால தான் அவங்க அதை பண்ணாங்க. நீங்கள் படம் பார்க்கும்போது நீங்கள் கண்டிப்பாக கஸ்தூரி மேடமோட ஃபேனாக தான் இருப்பீங்க. அதனால் வந்துட்டு நிச்சயமாக அவங்களுக்காக 2 தடவை பார்ப்பீங்க. டேரக்டர் சார், அது மாதிரி அன்றைக்கி சந்தானம் சார் அந்த ஆடியோ ரிலீஸில் பேசுகிறப்ப அவருக்கு புக் காமெடி இருக்குது, முட்டராஜனுக்கு எலி காமெடி இருக்குது அப்படின்னு. சந்தானம் சாருக்கு என்னெல்லாம் காமெடி இருக்குது படத்தில்? சந்தானம் சார் தான் இந்த காமெடியோட ஃப்ளோவே டேக் ஓவர் பண்ணுறவர். டோட்டலாக உங்களுக்கு ஓப்பனிங் படம் ஆரம்பித்ததுலேருந்து இந்த படத்தில் தான் சொன்னேன், ஓஜி சாண்டா ரிட்டர்ன்ஸ்ன்ற மாதிரி. ஏன்னா ஓவரால் இந்த படத்தையே கேரி ஓவர் பண்ணுறது சந்தானம் சார் தான். அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லேருந்து அவரோட லுக்கு, அவரோட பாடி லாங்குவேஜ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உங்களுக்கு பார்க்கும் போது ஆடியன்ஸ்க்கும் சரி, எனக்கு அதான் எப்பயுமே சொல்லுவேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தா காட்டுப்பூச்சி அந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணணுன்னு. ஸோ அதை பிரேக் பண்ணுவோம் இந்த கிசா 47. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க சார். சந்தானம் சார்,
இந்த டிடி பிரச்சனை உங்களை விட்டு போகவே மாட்டுது. இந்த டிடி பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு இருக்கா? ஏன்னா உங்களுக்குள்ளேயே தான் நடந்துகிட்ருக்குன்னு ஒரு வார் போயிட்டுருக்கு அப்படின்றாங்க. இல்லை அது வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது இப்போ பல பிரச்சனைகள் வரும். இப்போ அண்ணன் கேட்டாங்க தெரியல, சாங்கை பற்றி, டிடியை பற்றி வரும், அதை பற்றி வரும், போஸ்டரை பற்றி வரும். இது வந்து யூஸ்வலாக சினிமா நம்ம பண்ணும்போது எல்லாமே வரும். பட் ஒன்று தான், எதுவுமே சட்ட ரீதியாக கோர்ட் மூலமாக ஒரு விஷயம் ஆனால் மட்டும்தான் அது பிரச்சனை. இல்லைனா மற்றெல்லாம் சும்மா வாய் பேச்சு. இப்போ நீங்கள் கூட 10 வார்த்தை கேட்கலாம். ஏன்னா நீங்களும் பிளாக் டிஷர்ட், நானும் பிளாக் டிஷர்ட், எது என்ன மாதிரி போட்டுவிங்க கூட கேட்கலாம். பார்த்தீங்களா, கைட்டிட்டு வெறும் உடம்போட எப்போ முடியும் நீங்கள் வீட்டுக்கு? ஸோ அந்த மாதிரி தான் அது. சட்ட ரீதியாக என்னவோ அதுக்கு பதில் தான் ஆன்சர் சொல்ல முடியும்.